மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 60 நாட்கள் விசைப்படகுகள் கடலில் மீன்பிடிக்க தடையானது அமலில் இருந்து வருகிறது. இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடை காலம் நேற்று நள்ளிரவு முடிவுற்ற நிலையில் கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று அதிகாலையிலேயே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளன. கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்தவரை 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் நேரடியாக 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் மீன்பிடி தொழில் சார்ந்த சுமார் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பயனடைந்து வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக தொழில் இல்லாமல் முடங்கி வந்த இந்த தொழிலாளர்கள் இன்று முதல் தங்களது வாழ்வாதாரம் பெருகும் எனவும் இந்த ஆண்டு அதிக அளவிலான மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் உள்ளனர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஆரோக்கியபுரம் முதல் ஈரோடு வரையிலான கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் இயல்பை விட அதிகமாக இருக்கும். 2.1 மீட்டர் உயரம் வரையில் கடல் அலைகள் எழும்பக்கூடும் எனவும் திடீரென பலத்த காற்று வீசக்கூடும், கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே கடலோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.